வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் எடுத்துக்காட்டு 1.6. இதே மாதிரி எல்லா சம்மே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷினில் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, ஒய் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10 மற்றும் ஆர் ஈக்குவல் டு 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 எனில் ஆர் ஆனது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் சார்பகம் மற்றும் துணை சார்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷின்ல ஆர் ஆனது சார்பு என காட்டுக அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல சார்புனா என்ன நமக்கு தெரியணும்ல. முதல்ல நம்ம உறவுனா என்ன அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உறவு அப்படின்னா என்ன? எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கு, ரெண்டு கணம் இருக்கு. அதுக்கான உறவை நான் வந்து அம்புகுறி படத்தில் போடணும் அப்படின்னா அதை நான் எப்படி சொல்லுவேன்? எக்ஸுக்கான உறுப்புக்கு ஒய்யில் இருக்கிற உறுப்பு வந்து எக்ஸின் நிழல் உரு அப்படின்னு சொல்லலாம். ஒய்யுக்கான உறுப்புக்கு எக்ஸில் இருக்கிற உறுப்பை வந்துட்டு ஒய்யின் முன்னுறுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது உறவு சார்பா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷனை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒய்யில் வந்து நிழல் உரு இருக்கணும். ஸோ நிழலுரு இல்லாமல் எந்த உறுப்புமே எக்ஸில் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சார்பு ஆகாது. அது சார்பு ஆகணும் அப்படின்னா எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒய்யில் நிழலுரு இருக்கணும். அதே மாதிரி எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்கணும். இப்போ எக்ஸில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு ஒய்யில் ரெண்டு நிழலுரு இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது சார்பு கிடையாது. அப்போது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு, இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த உறவு சார்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆன்சரில் கொஷினில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதான் முதல்ல எடுத்து எழுதணும். உங்களுக்கே தெரியும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் அப்படிங்கிறது என்னது? ஒன்றுங்கிறது எக்ஸோட உறுப்பு, ரெண்டுங்கிறது ஒய்யோட உறுப்பு. அதாவது ஒன்றின் நிழல் உரு 2, அதுக்கப்புறம் 2, 4 அப்படின்னா 2ன் நிழல் உரு 4, 3, 6ங்கிறது 3ன் நிழல் உரு 6, 4, 8ங்கிறது 4ன் நிழல் உரு 8. அப்போ இந்த உறவுக்கு நம்ம அம்புகுறி படம் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் சார்பாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனாக அது சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணலை அப்படின்னா அது சார்பு ஆகாது. அப்போ நம்ம செக் பண்ணுவோமா, சார்பு ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத அம்புகுறி படம் போட்டு செக் பண்ணலாம் வாங்க. அப்போது அம்புகுறி படத்துக்கு எக்ஸு ஒய், எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் வந்து 1, 2, 3, 4, ஒய் வந்து 2, 4, 6, 8, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆர் உறவு வந்து எதோட எது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மட்டும் நம்ம வந்து அம்புகுறி போட்டு காட்டிக்கிறோம். அப்போ 1க்கு வந்து நிழலுரு 2, 2க்கு நிழலுரு 4, 3க்கு நிழலுரு 6, 4க்கு நிழலுரு 8, 10க்கு வந்து நிழலுரு கிடையாது. 10க்கு முன்னூறு கிடையாது. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அது சார்பா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சார்புனா நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டு கண்டிஷன் அது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமா? இதில் வந்து எப்படி இருக்குது? எக்ஸோட எல்லா உறுப்புக்குமே ஒய்யில் நிழலுரு இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சால்வ் ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னது? ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்கணும். இருக்கா? 1க்கு ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது, 2க்கு ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது, 3க்கும் ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது, 4க்கும் ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது. அப்போது எக்ஸோட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எனவே ஆர் ஆனது ஒரு சார்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட்டுட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்க முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் சார்பகம், துணை சார்பகம், வீச்சகம் கேட்டிருக்காங்கல்ல. சார்பகம்னா என்னன்னு நமக்கே தெரியும். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து சார்பகமில் எழுதுவோம். அப்போ சார்பகம் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4, இதுதான் சார்பகம். வீச்சகம் அப்படின்னு சொல்லும் போது வீச்சகம் அப்படிங்கிறது வந்து எக்ஸின் நிழலுருக்கள், இதை தான் வந்து வீச்சகமாக எழுதுவோம். அப்போ வீச்சகம் என்ன வரும்? செட் ஆஃப் 2, 4, 6, 8. ஏன்னா 10க்கு வந்து முந்நூறு கிடையாது, அதனால் 10 வராது. ஸோ இது மட்டும்தான் வரும்.
அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, துணை சார்பகம். துணை சார்பகம் அப்படிங்கிறது என்ன, ஒயில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எழுதுவோம். அப்போது துணை சார்பகம் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. இதுதான் வந்து துணை சார்பகம். அப்போ அங்கே என்ன கேட்டிருந்தாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.